RRB எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ராஜனின் வருமானம் சென்ற ஆண்டு 34,500 இந்த ஆண்டு 38,640 அதிகரித்ததில் அதிகரிப்பு சதவீதம்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ்ல ஒரு பேசிக்கா ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா இந்த மாடல் தான் சம் கேட்பாங்க. ஸோ இது வருமானத்துக்கு மட்டும் இல்ல, ஒரு பொருளுடைய மதிப்பு, ஒரு இயந்திரத்தின் மதிப்பு, ஈவன் மக்கள் தொகை, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பர்சன்டேஜ்ல சம்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ராஜனின் வருமானம் சென்ற ஆண்டு 34,500 இந்த ஆண்டு 38,640 அதிகரித்ததில் அதிகரிப்பு சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாலும் சரி, இல்ல இதே கொஸ்டின்ல ஒரு இயந்திரத்தின் மதிப்பு, அதாவது ஒரு இயந்திரத்தின் மதிப்பு சென்ற ஆண்டு 34,500 இந்த ஆண்டு 38,640 அதிகரிக்கிறதில் அதிகரிப்பு சதவீதம் கேட்பாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாலும் சரி, இது ஒரே ட்ரிக் தான். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ், அதாவது 38,640 மைனஸ் 34,500 மைனஸ் பண்ணீங்களா 0 4 1 4 ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 4,140 வகுத்தல். வகுத்தல எப்பவுமே ஆரம்பத்துல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் வகுத்தல போடணும். ஸோ எவ்வளவு 34,500 34,500 பெருக்கல் அதிகரிப்பு சதவீதம் கேட்குறாங்க. அப்ப பெருக்கல் போட்டு 100 போட்டுக்கணும். சரிங்களா? எப்பவுமே அதிகரிப்பு சதவீதம் கேட்டாவே 100 போட்டுக்கணும். 2 0க்கு 2 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 4,140 345 கேன்சல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 5ஆல கேன்சல் பண்ணுமா, 6 5 30 9 5 45. அதே மாதிரி இங்க 5ஆல கேன்சல் பண்ணுங்க, 8 5 40 மீதி 1 இருக்கும் 14 2 5 10 மீதி 40 அகைன் பார்த்தோம்னா 8 5 40 428. ஸோ அகைன் 3ஆல கேன்சல் பண்ணுங்க, 2 3 அகைன் 3ஆல கேன்சல் பண்ணுமா, 2 6 மீதி 2 7 21 மீதி 1 6 18. ஸோ 726 23ஆல கேன்சல் பண்ணுமா 12 டைம் வரும், 12 டைம் வரும். ஸோ அப்போ அதிகரிப்பு சதவீதம் பார்த்தோம்னா 12%. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல வேல்யூ குறைஞ்சாலும் இதே கான்செப்ட் தான். அதாவது ஆரம்பத்துல ஒரு வேல்யூ இருக்கு, அடுத்த வருஷம் குறையுது, மதிப்பு குறையுதுனாலும் இதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கான டிஃபரன்ஸ், வகுத்தல்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ.